என்னோட ஃப்ரெண்டோட வீட்டில் ஹாலை ப்ராப்பராக பிளான் பண்ணாதனால அவர் ஃபேஸ் பண்ண சின்ன சின்ன பிரச்சனையையும் என்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தாரு. இந்த மாதிரி பிரச்சனையை நீங்களும் அவாய்ட் பண்ணணும்னா நான் சொல்கிற டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களோட வீடு பார்க்க ஃபங்க்ஷனலாகவும் ப்ரீமியம் லுக்காகவும் இருக்கும். ஹால் டிசைன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரூமோட டைமென்ஷன்ஸை மெஷர் பண்ணுங்கள். உதாரணத்துக்கு 12x16 ஹால்னா வாக்கிங் பாத் குறைஞ்சபட்சம் 3 அடி டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். சோஃபா பிளேஸ்மெண்ட்ஸில் கேப் கரெக்டாக இருந்தால் தான் சர்க்குலேஷன்ஸ்க்கு ஈஸியாக இருக்கும். மெயின் டோர் ஓப்பன் பண்ணும்போது சோஃபா பேக் சைடில் வராமல் பார்த்துக்கோங்க. ஏன் அப்படின்னா இது உங்களோட ஹாலோட அழகையே குறைச்சி. ஹாலில் நேச்சுரல் லைட் ரொம்பவே முக்கியம். விண்டோட பொசிஷனை ஈஸ்ட் ஆர் நார்த் டைரக்ஷனில் இருந்தால் டே லைட் டைரக்டாக வரும். இதனால உங்களுக்கு கரண்ட் பில்லும் மிச்சமாகும். ஆர்டிஃபிஷியல் லைட்டிங்ல மொத்தம் 3 லேயர்ஸ் இருக்கு. ஆம்பியன்ட் லைட் வீட்டோட ஓவரால் பிரைட்னஸுக்கு. டாஸ்க் லைட்ன்றது நீங்கள் குறிப்பிட்ட ஒரு இடத்த நோக்கி, இப்போ நீங்கள் ஒரு இடத்துல உட்காந்து படிச்சுட்டு இருக்கீங்கன்னா அந்த இடத்துக்கு மட்டும் கொடுக்கக்கூடிய லைட் தான் டாஸ்க் லைட். ஆக்சென்ட் லைட் இது வால் ஹேங்கிங், டிவியோட பேக் ட்ராப்பை ஹைலைட் பண்ண இந்த ஆக்சென்ட் லைட்டை யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் வீடியோஸை பார்க்க மறக்காம தினம் ஒரு தகவல் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.